புருஷன் தகப்பனின் தாயை விட்டு மனைவியோட போய் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது தான் கஷ்டமான காரியம். அதனால தான் நான் நினைக்கிறேன், மனைவியை கொண்டாந்து ஆதாம்கிட்ட கத்தர் கொடுத்த உடனே அவன் சொல்கிறான், புருஷனானவன் தன் தகப்பனின் தாயும் விட்டு தன் மனைவியோட. ஏன்னா மனைவி தகப்பனின் தாயும் விடுறன்றது நேச்சுரலாக கலாச்சாரத்திலே வந்துடுது. அது மனைவி கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அம்மா அப்பாங்க அழுது நிற்பாங்க, ஏன்னா பொண்ணு போகுதுன்னு. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு, பொண்ணு இனிமேல் நம்ம வீட்டில் இருக்காது, போகுது அப்படின்னு தெரியும். பையன் நம்மளோடய இருப்பான் எப்பவும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறார்கள் அவர்கள், இல்லையா? அப்போ அதனால தான் நான் நினைக்கிறேன் 2:24 எப்படி சொல்லியிருக்குது. அதையே அப்போ தான் பவுல் கோட் பண்ணும்போது அதுதான் கோட் பண்ணுறாரு. இது நிமித்த மனுஷன் தன் தகப்பன், அதாவது ஆண் புருஷனானவன் தன் தகப்பனின் தாயை விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருப்பான்னு ஏன் சொல்கிறாருன்னா, நான் நினைக்கிறேன் மனைவி தகப்பனின் தாயை விட்டு போகிறதுன்றது எல்லா கலாச்சாரத்தில் வந்துருச்சு. அவங்க கலாச்சாரத்தில், நம்ம கலாச்சாரத்திலலாம் வந்துருச்சு. புருஷன் தகப்பனின் தாயை விட்டு போகிறதுங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதனால தான் அதை குறிப்பிட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ மறுபடியும் புரிஞ்சுக்கங்க, தகப்பனின் தாயை விட்டுனா விட்டுட்டு போயிடுறதில்ல, அவளை கைவிட்டுறதில்ல, அவளை வேணான்னு தள்ளிடுறதில்ல. தகப்பனின் தாயை விட்டுனா அவர்களுக்கு முதலிடம் கொடுப்பதை விட்டு விட்டு மனைவிக்கு, இப்போ மனைவி வந்ததுனால இது நிமித்தம், இந்த காரணத்தின் நிமித்தம் அவன் முதலிடம் மனைவிக்கு கொடுக்க வேணும். அப்போ பெற்றோரை தகப்பனின் தாயை விடுறதுனா என்ன? ஒரு புதிய குடும்பத்தை நீங்கள் உருவாக்க வேணும். அந்த புதிய குடும்பம் எப்படி இருக்க போகுது, எப்படி ஃபீல் பண்ண போகுது, எப்படி பிஹேவ் பண்ண போகுது, எப்படி நடந்து கொள்ள போகிறதுங்கிறத ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும். என் குடும்பம் இது, என் மனைவி, என் பிள்ளைங்க, நாங்கள் எப்படி இருப்போம் அப்படிங்கிறது. தாய் தம்ம கூட இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு தனி யூனிட்டு. அதனால தான் தகப்பனின் தாயை விட்டுங்கிறது அந்த உங்களுக்கு சொந்தமாக ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் உண்டு பண்ணி கொண்டீர்களான்றது ரொம்ப அவசியம். அதை உண்டு பண்ணணும்னா பெற்றோருடைய கண்ட்ரோல்லேருந்து வெளியே வர வேண்டியதாக இருக்குது. ஒன்றை வசித்தா கூட அவங்க கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கணும். இருக்க முடியுங்க, முடியாதுன்னு சொல்லாதீங்க, இருக்க முடியும். பெற்றோருடைய கண்ட்ரோல்லேருந்து வெளியே வரணும். அந்த பெற்றோர்லேருந்து கண்ட்ரோல்லேருந்து வெளியே வர்றதுக்கு மிக முக்கியமான காரியம் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். பொருளாதாரத்திலே உங்கள் சொந்த காலில் நிற்கிறது ரொம்ப அவசியம். பெற்றோர்கள் நிச்சயமாக நம்ம கல்யாணம் ஆன புதுசில் கொஞ்சம் உதவி செய்கிறாங்க, சில உதவிகள் அவர்கள்ட்டேருந்து கிடைக்கிறது. ஆனால் பெரும்பகுதியை நீங்கள் சுமக்க வேண்டும், நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். வர வர அதிகமாக செஞ்சு முழுமையாக நீங்கள் செஞ்சு அப்புறம் கொஞ்ச காலம் பொறுத்து அவங்களுக்கே நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் சரியான பெற்றோருக்கே நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் முறை.